வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சுவையான ஒரு சட்னி பண்ண போகிறோம். வாங்க என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 பல் அளவு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன கொஞ்சமாக புளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம், 4 வரமிளகா, காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். அப்படியே உளுந்தம்பருப்பையும் சேர்ப்போம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய், ஒரு துண்டு புளி, மல்லி இலை. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போவே சூப்பரான வாசம் வரும். எல்லாம் நம்ம சேர்த்து வதக்கும்போது தக்காளி கொஞ்சம் வதங்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கோங்க. இது அளவான காரம் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க காரம் கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. காரம் இருக்காது, கலராக இருக்கும். இந்த அளவு வதங்கினா போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறுனதும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமலே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இனி தாளிச்சிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். தாளிச்சிடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை, இவ்வளவுதான். சுவையான மணமான இந்த சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சட்னி தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கு எடுத்துக்கலாம். சாதத்துக்கு, ரசத்துக்கு கூட தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்பளம் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.